பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல் ஷடாய். மாரநாதா. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான தேவஜனங்களே, இந்த கிளஸ்டர் ஆஃப் ஹென்னா பிளாசம்ஸ் வலை ஒளி அலைவரிசை யூடியூப் சேனல், கிளஸ்டர் ஆஃப் ஹென்னா பிளாசம்ஸ் மருந்தோன்றி பூங்கொத்து, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் கூட ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பது மகா மேன்மையான காரியம். எத்தனை பேருக்கு இது கர்த்தர் கொடுக்கப்பட்ட விசேஷித்த நாள் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். அநேக ஆவிக்குரிய ஜனங்கள், தேவனோடு நடக்கிறவர்கள், அபிஷேகத்தில் நடக்கிறவர்கள், ஆவியானுடைய ஒத்தாசி நடக்கிறவர், அத்தனை ஜனங்களுக்கும் நிச்சயமாக ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாய் காணப்படும். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு 2 கவியை பாடி நாம் தெய்வ சபத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் என்னைய பேரன்பு கொள்ள என்றும் பாடுவேன். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் என்னைய பேரன்பு கொள்ள என்றும் பாடுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த இயேசு நாமத்தில். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் கர்த்தர் என்னை தாங்கினார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கையை குன்றினும் சோர்ந்தெழியாமல் என்றும் காத்தரார். சோதனை சூழ்ந்திடும் நம்பிக்கையை குன்றிடும் சோர்ந்தெழியாமல் என்றும் காத்தரார். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த இயேசு நாமத்தில். சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் வந்தென்னை சேர்த்துக் கொள்ளுவார். சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் வந்தென்னை சேர்த்துக் கொள்ளுவார். பொன்முடி வேந்தனாம் எந்த என் இயேசுவின் பொன் மாளிகை நான் கிட்டி சேர்வதால். பொன்முடி வேந்தனாம் எந்த என் இயேசுவின் பொன் மாளிகை நான் கிட்டி சேர்வதால். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த இயேசு நாமத்தில். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த மருந்தோன்றி பூங்கொத்து இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே அஞ்சிக்கையோடு காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த உபவாசத்தினுடைய ஒரு பகுதியாக 3ஆம் பகுதி நிறைவாக எப்போதும் கர்த்தர் எங்களோடு இடைவிடுவீராக. கர்த்தர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், எங்களை முற்றுமுடிய தாழ்த்துகிறோம். தேவ சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய விடுதலையினாலே எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே இப்போது நீ பேசி உங்களுடைய வார்த்தையினாலே எங்களோடு இடைவிடும்படியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இந்த ஊரடங்கு சட்டம், தேசத்திலே சம்பவித்திருக்கிற கொள்ளை நோய், இவைகளுக்காக நாமெல்லாம் துக்கித்துக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய சந்நிதியிலே
அவருடன் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக தேவ ஜனங்களுக்கு தேவனே அனுமதிக்கிற கிருபை நாட்கள் என்று விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு அதிகமாய் கிட்டி சேர வேண்டும். உலக ஜனங்களுடைய வாழ்வாதாரம் போய்விட்டதே. வருகிற கல்வி ஆண்டிலே பிள்ளைகளுக்கு கல்லூரி பள்ளிக்கூட கட்டணங்கள் செலுத்த வேண்டுமே. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? மருந்து கடை கடன், வங்கி கடன், நகை கடன் எல்லாமே எங்களுக்கு இல்பொருளாகிவிட்டது என்று உலக ஜனங்கள் கலங்கி நிற்பதும் கவலைப்படுவதும் மெய்தான். ஆனால் கர்த்தர் தன்னுடைய வசனத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். பின்பு இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு தேவையான எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுவரை நாம் தேடினோமா இல்லையா என்று அவருடைய ஆத்துமாக்களுக்கு தெரியும். இப்போது முழு உலகத்தையும் தேடக்கூடிய அளவிற்கு என் வசனம் நிறைவேறதை பாருங்கள். என் ராஜ்யத்தை தேடுங்கள், என் நீதியை தேடுங்கள், என்னிடத்தில் ஜெபியுங்கள், என்னிடத்தில் உங்களுடைய பிரச்சனையை கொண்டு வாருங்கள், உங்கள் காரியத்தை கொண்டு வாருங்கள், வருங்காரியத்தை குறித்து என்னிடம் கேளுங்கள், என் கரங்களின் கிரியைக்கு கட்டிடுங்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் நம்மை நேசித்ததினால் இந்த தீமையிலும் ஒரு நன்மையை கொண்டு வரப்போகிறார். இந்த நாளிலே உண்மையாய் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவர்களுக்கு, அவருடைய நீதியை தேடுவர்களுக்கு உலகம் கொடுக்காத சகல நன்மைகளையும் சம்பத்துகளையும் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திலிருந்து அதிசயமாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிகள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இது எப்படி ஆகும் என்று சொல்லி கைலாக கொடுக்க பிரதானியை போல கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் நடக்குமா என்று சொல்லி உங்கள் தரிசனத்தை இழந்து விடாதிருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். இதுதான் பிரதானமாய் இந்த மருந்தொன்றி பூங்கத்தினுடைய முக்கிய சாராம்சம், அடிப்படை. அந்த அதிசயம் பூமியில் நடக்கும், அந்த அதிசயம் தனிப்பட்ட மனுஷன் நடக்கும், அந்த அதிசயம் வானத்தில் நடக்கும் என்று சொல்லி அநேக திஷ்டாந்தங்களை நாம் பார்த்து வருகிறோம். வானத்தில் அதிசயங்களை காட்டுகிற வேலை வந்துவிட்டது என்று யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தை வெகு சீக்கிரம் நிறைவேறப் போகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வேதத்திலே என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை ஒவ்வொன்றாய் பங்கு பங்காக தீர்க்கதரிசியின் மூலமாய் திருவுளம் பற்றின பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை நிறைவேறுகிறது. இதற்கு வித்து கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும், அந்த நோயா பரிசுத்தமாக வேண்டும். வேறு வழியே இல்லை. இந்த கடைசி நாளில் அவரவர்கள் தங்களுக்கு தெரிந்த வியாக்கியானத்தை சொல்லிக்கொண்டு அவரவர்கள் மனிதனுக்கு வேண்டிய மனிதார்களை கொடுத்துக்கொண்டு பரிசுத்தாவியானுடைய ஆலோசனை என்ன என்பதை ஜனங்களுக்கு பூரணமாய் வெளிப்படுத்தாதபடி இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு என்னென்ன ஆறுதலும் ஆசீர்வாதம் உண்டோ அதற்காக செய்கிற ஊழியங்கள் கண்களுக்குண்டாக திரளாய் வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாம் பார்க்கிற காரியமோ யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இன்னும் கொஞ்சம் நாம் சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். 3 காரியத்தை தான் 2 காரியத்தை பார்த்தோம். அங்கே சொல்லப்பட்ட காரியம் துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து கர்த்தருடைய பலத்த செய்கைகள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நீங்கள் ஆண்டவரோடு கிட்டி வர வேண்டும். ஒரு தனி மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர் இதோ இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும். நல்ல கவனிங்க, மோசையோடு செய்த உடன்படிக்கை குறித்து
நீங்கள் கவனிக்கும் போது பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். Praise the Lord. மனிதனுக்கு பயங்கரமான காரியம் என்று சொன்னாலே அது மகா பயங்கரம். கர்த்தர் செய்கிற காரியம் கர்த்தருக்கே பயங்கரமா இருக்குமானால் அதனுடைய ரகசியத்தை நீங்கள் அறியாமல் இருப்பது எப்படி? Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். மோசே, உன்னோடு நான் செய்கிற காரியங்கள், ஊழியக்காரரே, ஊழிய செய்கிறே, விசுவாச மக்களே, கர்த்தர் உன்னோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். இந்த வசனத்தை வேண்டாம் என்று சொல்லி நாம் ஒருபோதும் புறம்பாக்க கூடாது. அதைத்தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாக செய்த காரியங்களை நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. பார்வோன் எப்படியாயிரும் ஜனங்களை ஆராதிக்க போக விடுவான் என்று எண்ணி 10 வாதைகளை அனுப்பி கர்த்தரை காண்பித்தும் அவன் இதயம் கடினப்பட்டதினாலே பார்வோன் மனம் திரும்பாதபடி பார்வோனுடைய அடக்க ஆராதனை செங்கடலிலே நடந்தது. மறந்து விடாதுங்கள். மனுஷன் நமக்கு பார்வோன் அல்ல, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு தான் பார்வோன். பிரைஷரான், உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவன் செய்கிற தந்திரங்கள், அவன் செய்கிற பயங்கள், நடுக்கங்கள், திகில்கள் இவையெல்லாம் கண்டு ஐயோ என்று நாம் அபயம் வர வேண்டிய அவசியமில்லை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி மோசேயின் ஆகமத்திலே வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும்? அப்பா, ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஆராதனை முடிந்து விட்டது. இனி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, குறைந்தபட்ச 5 நாட்கள் நாம் இலவசமாக இருக்கலாம். ஜெபிக்க வேண்டாம், துதிக்க வேண்டாம், ஆராதிக்க வேண்டாம். சனிக்கிழமை வேண்டுமானால் உபவாசம் இருந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை அநேக விதமான யூடியூப் சேனல்ல அநேக ஊழியக்காரர்களை பார்த்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் நீங்கள் நினைப்பதை நன்றாக அறிய முடிகிறது. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கும் போது பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது இப்படியாக சொல்கிறார். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த கொள்ளை நோயை குறித்து, இந்த பஞ்சத்தை குறித்து, பாதையை குறித்து தேவனத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படியானால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும். இதுதான் தேவனுடைய இஷ்டமாய் இருக்கிறது. இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. கீழபடி ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அடுத்த காரியம், ஆவியை அவித்து போடாதிருங்க. ஜப ஆவியை விட்டுறாதீங்க, ஆராதனை விட்டுறாதீங்க, வேத வாசிப்பை விட்டுறாதீங்க, குடும்ப ஜபத்தை விட்டுறாதீங்க, தேவ சமூகத்திலே நிர்விசாரமாக இராதீங்க. நாளுக்கு நாள் ஜபாவி கூடட்டும், சஞ்சரிப்பு கூடட்டும், தோத்திரம் கூடட்டும், அபிஷேகத்திலே வளரட்டும். பிரைஸ் தி லார்ட். அதே போல கர்த்தருடைய தீர்க்கதரிசன புத்தகமாகிய வேத வாக்கியத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த வேத புத்தகம் தீர்க்கதரிசன புத்தகம். பிரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்க்கதரிசன புத்தகம் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற புத்தகம். இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் நம்மை சுத்திகரிக்கிற வசனங்கள். இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் நம்மை கடிந்து கொள்கிற வசனங்கள். இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் எச்சரிப்பின் வசனங்கள். ஏனென்று சொன்னால் தீர்க்கதரிசனத்தின் ஆவியானவர் எழுதப்பட்ட வர்த்தகம். அல்லேலூயா. ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, இந்த கர்த்தருடைய வசனம்
ஏதோ நமக்கு பிரியமானபடியெல்லாம் வியாக்கியானம் பண்ணக்கூடாது, நமக்கு இஷ்டப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்ணக்கூடாது, நம்ம மூளை அறிவுக்கு தெரிஞ்சபடியெல்லாம் வியாக்கியானம் பண்ணக்கூடாது. மூளை அறிவிலே வியாக்கியானம் பண்ணால் பரிசுத்த ஆவி இங்கே செயல்பட மாட்டார். மனித அறிவிலே வியாக்கியானம் பண்ணினால் பரிசுத்த ஆவியார் செயல்பட மாட்டார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோடு நாம் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு வியாக்கியானத்தை தருவார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் நன்றாய் கவனிங்க. வேத வாக்கியங்கள்லாம் ஒவ்வொரு வாக்கியமும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், ஒன்றாவது தேறினவனாகவும், எந்த நற்கிரியும் செய்ய, இரண்டாவது எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், ஒன்னு டாக்டரின் உபதேசங்கள், கடிந்து கொள்ளுதலுக்கும். இதான் முக்கியமான வார்த்தை, எல்லாருக்கும் பிடிக்காத வார்த்தை. அல்லேலூயா. தேவன் அன்புள்ளவர், அவர் கருணை உள்ளவர், அவர் சாந்தம் உள்ளவர், தாழ்மை உள்ளவர். அவரால் ரசிக்கப்பட்ட ஜனத்தை கைவிட மாட்டார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை மன்னித்து சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இப்படி போய்கொண்டிருக்கிற கடைசி கால உபதேசத்திலே இங்கே சொல்லப்பட்ட காரியம் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும். பிரைசரால் உன்னை சரிப்படுத்திக் கொள்ள, நீ சீர்மருந்துபடி, நீ சீர்திருத்த வேண்டி அவருடைய உபதேசங்கள் இருக்கிறது. நீதியை படிப்பிக்குதலுக்கும். அடுத்தபடியாக சத்தியமாகி நீதியை, உபதேசமாகி நீதியை படிப்பிருக்கிறதும் பிரயோஜனம் உள்ள விழா இருக்கிறது. பிரயோஜனமான வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் இஷ்டத்துக்கு வேற வராது, உன் விருப்பத்துக்கு வேற வராது. தேவ சித்தத்துக்கு நீதான் முன்னால் நிக்கணும், தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. 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 அன்பான தேவ ஜனங்களே, இந்த விஷயத்திலே கர்த்தருடைய வேதத்தை குறித்து பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார்கள். 66 புத்தகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் அழகாக எழுதியிருக்கிறார். இவைகளெல்லாம் உலகத்திலே நீ வாழ்வதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிற வாழ்க்கையைத்தான் உலகத்தில் வாழ வேண்டும். பிரைசரார். கிறிஸ்தவ ஜீவியம் உலகத்தை போல் ஜீவியம் அல்ல, உலக மனுஷனை போல் வாழ்வதல்ல. அது ஊரோடு ஒத்து போகிற வாழ்க்கை அல்ல, அது ஊரை விட்டு ஒத்தி போடுகிற வாழ்க்கை. இதை மறந்து விடாதே. அல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் நமக்கு உகந்ததல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும், அது சமாதானமும், அது பரிசுத்த ஆவினாலே உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. மறந்து விடாதே. அல்லேலூயா. அப்படியானால் இந்த திங்கள் முறை வெள்ளி வரை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வீட்டிலிருந்தே சில கைத்தொழில் செய்வீர்கள், அதாவது சில புத்தகம் எழுதுவீர்கள், சில காரியங்களை செய்வீர்கள். எல்லாம் நல்லதுதான். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம், அல்லேலூயா, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அல்லேலூயா. அவரோடு உறவாடுங்கள். உனக்கு அதுக்காகத்தான் நாட்களை கொடுத்திருக்கிறேன். நீ என்னோடு பேச மாட்டாயா? நான் உன்னோடு பேச காத்திருக்கிறேன். தேசத்துக்காக ஜெபிக்க மாட்டாயா? நீ ஜெபித்தால் உனக்கு நான் ஜெயம் தருவேன். அல்லேலூயா. நீ ஆராதிக்க மாட்டாயா? நீ ஆராதித்தால் தேவ பிரசனத்தை தருவேன். அல்லேலூயா. இப்படியாய் அவர், நீ எங்கேயும் போக வேண்டாம் மகனே, என் ஊழியக்காரனே, நீ என்னோடு இருப்பாயா, இருக்க மாட்டாயா? உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற தேவன் நான் தான். இது நீ அறிவாயா? உன்னை என் ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிற தேவன் நான் தான். என் சமூகத்தில் இருக்க ஏன் உனக்கு கசக்கிறது? ஊரை சுற்றி வரலாமா? எப்படியாவது மீன் மார்க்கெட் திறந்திருக்குமா? ஆட்டுக்கறி கடை திறந்திருக்குமா? முகமுடியை போட்டுக்கொண்டு போஜனத்தை புஷிப்பதற்காக அங்கே இங்கே திரிந்து செல்கிற கூட்டமாக அல்ல, வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது அல்லேலூயா ஆச்சரியமாக இருக்கிறது. அவரோடு இருக்கும்படியாக பரிசுத்த உபவாசத்தினாலே நியமியுங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் பரிசுத்த உபவாச நாள் அவரோடு இருக்க வேண்டும் என்பது மெய்யான காரியம். அதுக்கு முன்பாக என்ன சொல்கிறார்? பரிசுத்தம். அதை குறித்து கடந்த நாட்களை பார்த்தோம். பரிசுத்தம் என்பது ஒரு கூட்டு வார்த்தை. பரிசுத்தம் என்பது ஒரு கூட்டு வார்த்தை. பரிசுத்தம் என்றால் அநேக நினைக்கிறார்கள் சரீர பரிசுத்தம் மட்டும்தான். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவிலே எப்படி பரிசுத்தம் என்பதற்கு ஆசாபை குறித்து பார்த்தோம். ஆத்துமாவிலே எப்படி பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி காய்வை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. சரீரத்தில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
அல்லேலூயா. அல்லேலூயா. லேவியராகமத்தின் புத்தகம். Praise the Lord. லேவியராகமம் எல்லாருக்கு தெரிந்த பிரதானமான ஒரு வசனம் தான். இருபதாம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். Praise the Lord. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடையவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவரோடு இருக்க வேண்டியவர்கள். Praise the Lord. அதான் முக்கியமான காரியம். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி, நீங்கள் தேவனுடையவர்களாய் இருக்கும்படி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே பெரியவர்களாய் இருக்கும்படி, பரிசுத்தாந்த ஐக்கியத்திலே உறுதியாய் இருக்கும்படி நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி மாற்றி சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நிருபத்திலே நாம் சொல்லுகிற காரியத்தை நாம் நன்றாக பார்க்க வேண்டும். அருமையான தேவஜனங்களே, ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்ந்து வருகிற நீங்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய சமூகத்துக்கு மத்தியிலே எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு வேதம் நமக்கு அநேக காரியத்தை திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. 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 இப்போதும் கர்த்தருடைய சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும். பரிசுத்தம் என்றால் உலகத்துக்கு என்னவென்று தெரியாது, உலகத்து மனுஷனுக்கு என்னவென்று தெரியாது. அல்லேலூயா. ஆவியிலே பரிசுத்தம் என்றால் தெரியாது, ஆத்துமாவிலே பரிசுத்தம் என்றால் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆவி, ஆத்துமா, சரீரம், ஒரு மனிதர் சிஷித்தவர், திரித்துவ மனிதனாய் சிஷித்தவர், திரித்துவ தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான உணவாய் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் நன்றாக அறிய வேண்டும். அல்லேலூயா. 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 அருமையான தேவஜனங்களே, சரீர பரிசுத்தம் தான் பூமியிலே நாம் இருக்கும்போது நம்மை காப்பாற்றும். சரீர பரிசுத்தம் தான் பிரதானமானது. உலகத்து ஜனங்களுக்கு தெரியும். ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான பாவம் ஆகாதபடி சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். உண்மைதான். வேதம் என்ன சொல்கிறது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13, 14, 15. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த, பாருங்க, முன்னே செய்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்? நீங்கள் முன்னே உங்கள் அறியாமலே செய்து கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. லேவியர் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது, மோசேயின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது, நிருபங்களில் எழுதியிருக்கிறது. நிருபங்களில் எழுதியிருக்கிறது சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளதை நான் வாசித்தோம், பவுல் சொன்னதை வாசித்தோம். நிருபங்களிலே எழுதியிருக்கிறது சொல்கிறாரே, ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். என்ன எழுதியிருக்கிறது? எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். அதை நாம் கண்சாலையாய் விட்டுவிடுவதனாலே அந்த ரகசியம் நமக்கு புரிவதா இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமாக நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே. உபவாசிக்கிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், உபவாசிக்கிறவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள். சாதாரண உபவாசம் அல்ல, ஆவி ஆத்துமாவிலே சரீரத்திலே பரிசுத்தத்தோடு கூடிய பரிசுத்த உபவாச நாள். உங்களில் அவனவன்
தன் தன் சரீரபானத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அது இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் இந்த பரிசுத்த இந்த உபதேசத்திலே ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். அருமையா எழுதுகிறார் பாருங்கள் பவுல். அந்த அர்த்தத்தெல்லாம் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், ஆடி போவீர்கள். சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்கள், வேசித்தனத்துக்கு அடுத்த காரியங்கள், விபச்சாரத்துக்கு அடுத்த காரியங்கள், தாறுமாறாய் ஜீவிக்கிற காரியங்கள், அருவருப்பான வாழ்ந்த காலங்கள், இதையெல்லாம் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல. அசட்டை பண்ண இருக்கதான் செய்யறான். தாறுமாறாய் வாழ்ந்துவிட்டு, துர்மார்க்கமாய் வாழ்ந்துவிட்டு, அதற்கு ஏற்ற 4 வசனத்தை எடுத்து இதமாய் பேசிக்கொண்டு பேசலாம். அதுக்கு சரிப்படுத்திக் கொண்டு தனக்குத்தானே ஒரு சுய திருப்தி மேற்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம், பரிதாபமாய் போய்விடும். ஆதலால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணுகிறான். பரிசுத்த ஆவியை தந்த தேவனையே அசட்டை பண்ணுகிறான். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறான். தந்த தேவனையும் துக்கப்படுத்துகிறான். எச்சரிக்கை. அல்லேலூயா. இந்த விஷயத்தில் நீ ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். நான் மாம்சம் தானே, என் உயிர் இருக்கிறவரை எனக்குள் ஆசை இருக்கும், என் ஜீவன் இருக்கிறவரை இச்சை இருக்கும். கத்ததான் கழுவணும். என்ன செய்ய முடியும்? பரிதாபமாக அனுதாபமாக உனக்கு ஏற்ற ஒரு சில வசனத்தை வைத்துக் கொண்டு உனக்கு நீயே சமானப்படுத்திக் கொள்வது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பான காரியம். அல்லேலூயா. அப்படி யார் இருப்பா? சகோதரனை வஞ்சியாரின்னு இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தில் அண்ணன் இருக்கட்டும், தம்பி இருக்கட்டும், தாயின் மகனுக்கு உரமாய் எந்த விஷயத்திலும் நீ உன்னுடைய கிரியை தீமையாய் நடப்பிக்க கூடாது. அந்த கடைசி காலத்தை பார்க்கும்போது ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் மக்கள் தேவ சமூகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை. பல போராட்டங்கள். அவர்களும் தேவனை துதிப்பார்கள், ஸ்தோத்திரிப்பார்கள், ஆராதிப்பார்கள். கவனமாய் இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தத்தை குறித்து கர்த்தர் சரிக்கட்டவராய் இருக்கிறார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தமாய் ஒரு காரியத்தை சொல்கிறேன். வேதவாக்கியம் சொல்கிறபடி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கொரிந்தியர் சபையில் நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து பவுல் இங்கே நியாயந்திருக்கிறார். வாசிங்க. உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே. தகப்பனுடைய மனைவி யார்? தாயாக இருக்கலாம், சித்தியாகவும் இருக்கலாம். இருந்தாலும் தகப்பனுக்கு மனைவிதான். அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே. உலகத்திலே இந்த விபச்சாரம் இல்லையே. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ளே இந்த விபச்சாரம் இல்லையே. துன்மார்க்கராக இருந்தாலும் இப்படிப்பட்ட விபச்சாரத்தை பார்க்க முடியவில்லையே. ஆனால் சபையிலே இருக்கிறதே. ஏன் உங்களுக்குள்ளே என்று ஆரம்பிக்கிறார். கீழே இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அவனை வைத்துக்கொண்டே அல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்களுக்கு இசைவாய் அந்த மனுஷனோடு கூட அநேக காரியத்திலே அவர்களுக்கு பங்காளிகளாக, கூட்டாளிகளாக, அவருடைய காரியங்களுக்கு அனுகூலமாக பட்சமாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய். சரீரத்திலே நான் தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய். இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நான் உங்களோடு இருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நான் உங்கள் கூட இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக அப்பா ஆவி ரட்சிக்கப்படும். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்படும்படி. ஆனால் மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, புரிகிறதா? அநேகர் சொல்வார்கள், நான் பாடுகளிலே கடந்து வந்தேன், உபத்திரத்திலே கடந்து வந்தேன், வேதனையிலே கடந்து வந்தேன், மரணத்தினூடாய் கடந்து வந்தேன். உண்மை 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 உண்மை. அப்படியானால் ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரகசியம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, ஞானஸ்நானம் எடுத்த நாளிலிருந்து, ஏன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்த நாள் வரை உன் பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? அதை கர்த்தர் கல்சாலையாக விட்டுதல் அல்ல, மேலோட்டமாய் போய்விடுதல் அல்ல, எப்படி இருக்கிறது அதை பார்க்கிறார். அதை குறைவிட்டால் கர்த்தர் இந்த பூமியிலே சரி கட்டுகிறார். இதை மறந்து விடக்கூடாது. மாம்சத்தின் அழிவுக்காக சரீரத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்வதாக பவுல் சாட்சி கொடுக்கிறார். இதற்கு வேதத்தில் ஆதாரம் உண்டா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம். இது ஆவிக்குரிய ஜனங்களுக்கு, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு கருகலான முதிர்ந்த சத்தியம். வாசிங்க. எரேமியா புத்தகத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 19 வசனம். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எப்பிராயுடைய சாட்சி, எப்பிராயுடைய அறிக்கையை பாருங்கள். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அநேகர் குறிப்பிட்ட காலத்திலே, குறிப்பிட்ட சூழலிலே, குறிப்பிட்ட ஒரு சம்பவத்திலே விழுந்து போயிருப்பார்கள். அந்த விழுந்து போயிருக்கும் போது, விழும்போது அதை குறித்த சிந்தை இருக்காது. நல்லா கவனிக்கணும். பாவம் செய்ய மாட்டேன், உறுதியான தீர்மானம். விக்கிரகத்துக்கு முன்னே நான் கையெடுக்க மாட்டேன், உறுதியான தீர்மானம். மதுபான கடைக்கு முன்பாக போக மாட்டேன், உறுதியான தீர்மானம். டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் நிற்கவே மாட்டேன், தீர்மானம் நல்லா இருக்கு. அதை நிறைவேற்ற முடியவில்லை. அப்படியே போய்கொண்டிருக்கிற கடை வந்தால் ஒரு சவடம் தட்டுது. அதுக்கு முன்னாடி என்ன தீர்மானம் பண்ணோம், என்ன அறிக்கை செஞ்சோம், என்ன ஜெபம் பண்ணோம், எல்லாம் ஒரு சனப்புடலை உன்னை விட்டு, சிந்தை விட்டு மறந்து வந்து நேராக என்ன செய்கிற, டாஸ்மாக் கடைக்கு போகிறேன். அல்லேலூயா. இனி அந்த பெண்ணை திரும்பி பார்க்க மாட்டேன். அவள் எனக்கு சிநேகிதி அல்ல, அவளுடைய சிநேகிதன் எனக்கு வேண்டாம். வைராக்கியமாக இருப்பாய். திடீரென்று உனக்கு அலைபேசி வரும். எங்க இருக்கீங்க ஏங்கும் போது உனக்கு ஏக்கம் வந்து மீண்டும் நீ செய்த பிரதிஷ்டையை விட்டு அவளை சந்திக்கும்படி கடந்து போவாய். இதெல்லாம் சரீரத்துக்கு உலகமான வேசித்தனத்துக்கு அடுத்த, விபச்சாரத்துக்கு அடுத்த காரியங்கள். இங்கே எப்படி புலம்புகிறார்? வாசிங்க. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயது நிந்தையை பாருங்க என்ன சொல்றாரு. என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயும் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். நீ துக்கிக்கிறாயா, புலம்புகிறாயா? நான் செய்த காரியம் சரி என்று வாதாடுகிறாயா? நான் வாழ்கிற வாழ்க்கை சரி என்று வாதாடுகிறாயா? இது தேவ சித்தம் என்று துணிகரமாய் சொல்கிறாயா? என்னை யாரு நியாயம் தீர்க்கக்கூடும் என்று சொல்கிறாயா? நான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், என் மீது குற்றம் சாட்டு யார் என்று சொல்கிறாயா? எப்பிராய் ஏன் துக்கிக்க வேண்டும்? எப்பிராய் ஏன் புலம்ப வேண்டும்? எப்பிராய் ஏன் அறிக்கை செய்ய வேண்டும்? அவன் புலம்பலை கர்த்தர் அசட்டை பண்ணவில்லை. அவன் துக்கித்ததை கர்த்தர் நிச்சயமாய் கேட்டேன் என்று சொல்கிறார். அடுத்த வருஷம், எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எப்ப கர்த்தர் நினைக்கிறார்? துக்கிக்கும் போது, விழாவில் அடிக்கும் போது, மனம் திரும்பும் போது,
ஆவிக்குரிய சபையே, ஆவிக்குரிய ஜனங்களே, நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனஸ்தாபப்படுகிற மனம் திரும்புதல் நிலைத்து இருக்காது. உண்மையாய் மனம் திரும்ப வேண்டும். லௌகீகத்துக்கு ஏற்ற மனஸ்தாபம் மனம் திரும்ப வைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த விஷயத்திலே மனம் திரும்ப எதிர்பார்க்கிறார். கீழபடி, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல், அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று, உருக்கமாய் இறங்குவேன். எப்பிராயிமுக்கு உருக்கமாய் இறங்குவேன். அவன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான். அவன் வாலிபத்தில் செய்த காரியங்களை மனதால் அறிக்கை செய்கிறான், துக்கப்படுகிறான், புலம்புகிறான். நான் அவனுக்கு உதவமாய் பேசியது உண்மைதான். அவனை குறித்து கடினமான காரியத்தை செய்வதாக சொன்னது உண்மைதான். காரணம் என்ன? என் உக்கிர கோபத்தை மாற்றிவிட்டானே. நான் பழிவாங்க நினைத்தேனே, அதை மாற்றிவிட்டானே. அவன் கண்ணீரின் ஜெபத்தால், அவனுடைய உண்மையான அறிக்கையினாலே தேவ சமூகத்துக்கு மத்தியிலே பூரணமான அவன் நன்மை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. வாசிக்கலாம் இந்த எப்பிரானை குறித்து ஓஷியா தீர்க்கதரிசன புத்தகம். இது உபவாசம் இருப்பதற்கு அவசியமான சில காரியங்களாய் உங்களுக்கு சில குறிப்புகளை மாத்திரம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஓஷியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8-9. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. பாருங்கய்யா, ஆண்டவருடைய இதயம் எப்படி இருக்குதா? எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனுஷனாய் இருந்தால் பழி வாங்குவேன், மனுஷனாய் இருந்தால் பதில் செய்வேன். நம்முடைய அருமை இரட்சகராகிய ஆண்டவர் சொல்கிறார், நான் தேவனாய் இருக்கிறேன். பிதா சொல்கிறார், நான் தேவனாய் இருக்கிறேன். பரிசுத்தாவே நாங்கள் திருத்துவ தேவனாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஷரீர பரிசுத்தம் மகா பெரிய முக்கியம் என்பதை மறந்துவிடாதீங்க. இந்த உலகத்திலே காணாத பாவங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது. உலகத்தான் செய்யாத அநேக விதமான வேசித்தனங்கள், பிரச்சாரங்கள், விவரிக்க முடியாதபடி, வர்ணிக்க முடியாதபடி ஆவிக்குரிய காரியங்களிலே இருக்கிறோம் என்று சொல்கிற அநேக இடத்திலே காணப்படுகிறது. உண்மையான மனம் திரும்புதல் அனைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதை எதிர்பார்க்கிறார். அப்போது கர்த்தருக்கு இரக்கம் உண்டு, மன்னிப்புண்டு, சகாயம் உண்டு. உருக்கமான இரக்கத்தால் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஒரு ரகசியம், பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்த்து நாம் எச்சரிப்படைய வேண்டும். இதை மறந்துடக்கூடாது. பழைய ஏற்பாடு கால பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பார்த்து எச்சரிப்பு தான் அடைய வேண்டுமே ஒழிய அதை நமக்கு அனுகூலமாய் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், எச்சரிக்கையா எடுக்கணுமா அனுகூலமா எடுக்கணுமாங்கிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே வேத வாக்கியம் சொன்னபடி பழைய ஏற்பாட்டு காலம், நியாயப்பிரமாண காலம், இதெல்லாம் குறித்த வேதத்தை வாசிக்கும் போது அது விழுந்தார்களே, கத்த தூக்கினாரே, இதை பார்த்து கரை கூறுவது துணிகரம். எச்சரிப்படைய வேண்டும். இது உண்டா இல்லையா? நான் சொல்கிற வியாக்கியானம் அல்ல, வேறும் சொல்கிற வியாக்கியானம். அவன் விழுந்தான், இருந்தானே, அவன் கொலைகளாய் இருந்தானே, கத்த சாந்தகமாக்கினாரே. அவன் அவிசுவாசி இருந்தானே, கத்த நீதிமானாக்கினாரே. நல்ல வியாக்கியானம் தான். அவனுடைய பின்னணி என்ன? அதுதான் முக்கியம். வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 முதலாக. எல்லாரும்
ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. நன்றாய் கவனிங்க, அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. அப்படி இருந்தும் நல்ல கேளுங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் மெஜாரிட்டி கர்த்தர் பிரியமா இருக்கல, சில பேர் தான் பிரியமா இருந்தார். மீண்டும் விசுவாசிய. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பரலோகம் போக முடியவில்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் போக முடியவில்லை, வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல, நல்ல கவனிங்க, அவர் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை வைத்துக் கொண்டு அவர்களை போல நாமும் வாழ்ந்து கர்த்தரை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஆலோசனைக்கு, இந்த உபதேசத்துக்கு நீங்கள் இச்சிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டாம். வேதம் சொல்றது இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. அது மாத்திரமா கீழே ஜனங்கள் புசிக்கவும் நல்லா கேளுங்க. புசிக்கவும்னா சாப்பிட்டதுனால தப்பு இல்லை. நீதிமான் திருப்தியாக புசிக்கிறான், சாப்பிட்டதுனால தப்பு இல்லை. இது என்ன சாப்பிட்டாங்க? விக்கிரகத்துக்கு படைத்தனை புசித்தார்கள். ரெண்டாவது குடிக்கவும்னா தண்ணீர் குடித்தார்கள், மதுபானத்தை குடித்தார்கள். உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். உட்கார்ந்து விளையாடினா தாயம் விளையாடல, சோவி விளையாடல, விபச்சாரம் பண்றதுக்காக எழுதார்கள் என்று எழுதியிருக்கிறபடி எங்க எழுதியிருக்கிறது? என்னாகும் 25:1. இவரும் பெரிய ஒரு ஊழியக்காரர் தான், பேரு பிரேயா. அவருடைய உபதேசத்தை பார்க்கும்போது மறைவாக உபதேசத்தை சொல்லிவிட்டு பாலாக்குக்கு போதனை செய்தான் என்று சொல்லி யோவான் எழுதுகிறான். பாலாக்கு என்பவருக்கு போதனை செய்த பிரேயாம். இந்த பிரேயாமின் போதகத்தை பின்பற்றுவது உண்டத்தில் உண்டு. என்ன போதனை பண்ணி நான் வாசி. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை பாருங்க. முதலாவது என்ன செஞ்சாங்க? வேசித்தனம் பண்ணாங்க. இன்னைக்கு அநேகர் மாறுதட்டி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நான் விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிட மாட்டேன், அந்நிய இனத்தோடு ஐக்கியப்பட மாட்டேன், புறஜாதி மார்க்கத்தை பின்பற்ற மாட்டேன். ஆனால் புறஜாதி பெண்ணை சிநேகம் வைப்பார்கள், புறஜாதி மனுஷனோடு சிநேகம் வைப்பார்கள். இது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. விக்கிரகத்தை பிரச்சனை சாப்பிட மாட்டேன், சந்தோஷம். அவருடைய வழிகள் நடக்க மாட்டேன், சந்தோஷம். ஜீவன்ல தேவனை ஏற்றுக்கொள்ளாத பாகாலின் குமாரத்திகளோடு நீ சிநேகமாய் இருப்பதை கர்த்தர் அங்கீகரிப்பாரோ? கீழே படிங்க. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை தேசித்தனம் பண்ணாங்க. ரெண்டாவது என்ன செய்தாங்க? விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். எவ்வளவு துணிகரமான காரியம் இது! சீரியஸ். இதை எதுக்கு யோவான் வெளிப்படுத்தல கொண்டு வரணும்? லோத்தின் மனைவி நினைத்துக்கொண்டு சொல்லி எதுக்காக லூக்கா எழுதணும்? அல்லேலூயா. இந்த விஷயத்திலே கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்கிறாரா? வேதவசனம் இருவரும் கருக்குள்ள பட்டயம். வியாக்கியானம் பண்ணி கொண்டா வருஷம் தான் வியாக்கியானம் பண்ணி கொண்டே இருக்கலாம், அதுக்கு நேரமே பத்தாது. அல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்தில் உண்டு. கர்த்தர் வெறுக்கிறாரா இல்லையா? புசித்தார்கள், குடித்தார்கள், பச்சாரம் பண்ணினார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கீழபடி அப்படியே 1:10ஆம் அதிகாரம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆணுசித்தார்கள்,
குடித்தார்கள், விபச்சாரம் செய்தார்கள், விக்கிரக ஆராதனைக்காரராக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. நீ யாரை அதிகமாய் நேசிக்கிறாய்? உனக்கு யார் விக்கிரகம்? அகித்தோப்பேல் விக்கிரகமா? அகித்தோப்பேலின் குமாரத்தி விக்கிரகமா? துர் ஆலோசனைக்காரி விக்கிரகமா? துர் ஆலோசனைக்காரன் விக்கிரகமா? கர்த்தர் மாற்றி விடுவார். எச்சரிக்கை. நீ பேசுகிற வார்த்தையினாலே நியாயந்திருக்கப்படாதபடி விசுவாசியே நீ கவனமாய் இருக்க வேண்டும். அபிஷேகம் என்ற தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை நீ அல்லல் தட்டாதே. கீழே அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. பாருங்கய்யா, பவுலுக்கு உண்மையிலே பார்த்தா வாய் நிறைய சக்கரை போடணும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான உபதேசங்கள். அது கொரிந்திய சபைக்கு. அவங்க அப்படி ஆயிட்டாங்க, அந்நிய நகத்தோடு ஐக்கியப்பட்டாங்க, தேவன் பிரியப்படாத காரியத்தை செஞ்சாங்க, வேஷித்தம் பண்ணாங்க, விசாரம் பண்ணாங்க, அதனால இவ்வளவு பேர் செத்தாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அல்லேலூயா. அதுபோல நாமும் வேஷித்தனம் பண்ணாது இருப்போமாக. அருமையான பாயிண்ட். கீழே படிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து என்ன செய்தாங்க? பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம். அல்லேலூயா. என்னாகமத்தின் புத்தகம் நன்றாய் பாருங்க. தெய்வம் சொல்லுகிற காரியங்கள் எத்தனை நேர்த்தியும் எத்தனை உண்மையுமாய் இருக்கிறது உங்களுக்கு பாருங்க. என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், ஆண்டவரிடத்திலே முறுமுறுத்தார்கள். தேவன் அதை அங்கீகரிக்கவே இல்லை. காரணம் அதற்கு விஷனமாக இருந்தது. ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தரால் நடத்தப்படுகிற பிள்ளைகள், முறுமுறுப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்திலே விறுவிறுப்பு இருக்க வேண்டும். அப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பரபரப்பு உண்டாகும். வாசிங்க. என்ன 21:5-6. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி. பாருங்க, ஜனங்கள் தேவனுக்கும் வழி நடத்துகிற ஊழியக்காரனாகி மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார். சரி. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். போதும். அல்லேலூயா. என்னுடைய முறுமுறுப்பினாலே கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இதுவும் எச்சரிப்பு. அல்லேலூயா. அடுத்து படிங்க. பவுல் சொன்ன வார்த்தைக்கு, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரன் அழிக்கப்பட்டார்கள். சரி. அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுக்காரே, தேசித்தம் பண்ணாரே, பரிசை பார்க்காரே, விசாரம் பண்ணாரே. கீழே. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. நல்லா கவனிங்க, இதான் முக்கியமான வார்த்தை. இவைகள்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. கவனி. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான் விழுந்தான், எழுந்தான். கர்த்தருடைய இரக்கம். அதை சொல்லி நம்மை சுய திருப்தி அடைந்து கொள்ள முடியாது. அது நமக்கு திருஷ்டாந்தம், அது நமக்கு எச்சரிப்பு. அல்லேலூயா. சரீர பரிசுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஆவி ஆத்துமாவும் பரிசுத்தமாகப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினம் வளர்ந்ததற்கு அனுபவம் நமக்கு தேவையில்லை, அபிஷேகம் நமக்கு தேவை. அது பரிசுத்த ஆவியோட அபிஷேகம். இப்ப பாருங்க, யோவேல் சொன்ன புத்தகத்திலே வாசித்த வசனத்தின்படியாக பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். இதுக்கே இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இதையெல்லாம் கலைந்து விட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பால் மீது வாஞ்சியாயிருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டு நன்மை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. விழுந்து போனவன் குறித்தே நீ பேசிக் கொண்டிருக்காரு. எழுந்தவன் எப்படி விழுந்தான், விழுந்தவன் எப்படி எழுந்தான். அல்லேலூயா. தொழுது கொண்டவனுக்கும் விழுந்து போனவனுக்குள்ள வித்தியாசம் சொல்லித்தாகணும்.
பிரைஸ் தி லார்ட். இது அநேகருக்கு புரியாத காரியம். ஒரு பேருந்து போகுது, டாப் கியர்லயே போலாமா? பைபாஸ் தான் போலாம்னு நீ சொல்லுவேன். டாப் தேர்டுக்கு வரும், தேர்டு டூக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிக பயங்கரமான கடினமான வாழ்க்கை. ஆனால் அதை பழகினவர்களுக்கு அது லகுவான வாழ்க்கை. பழக்கம் மனித அறிவில் அல்ல, மனுஷ அறிவில் அல்ல, மனித ஞானத்தில் அல்ல, தேவனுடைய அபிஷேகத்தோடு வரும்போது கர்த்தர் காண்பிக்க நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப இப்ப என்ன என்னத்துக்கு வந்துட்டோம்? சரீர பரிசுத்தத்துக்கு பார்த்து முடித்து விட்டோம். அடுத்தபடியாக என்ன வார்த்தை கூறிய வார்த்தை? விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இதான் முக்கியமான வார்த்தை. விசேஷித்த ஆசரிப்பு. அது என்னையா விசேஷித்த ஆசரிப்பு? ஆசரித்தான், ஆசரிப்பு கூடாரம், தொழுகை, விசேஷித்த ஆசரிப்பு. அதுதான் நமக்கு அவசியமான காரியம். விசேஷித்த ஆசரிப்புக்கு முன்பாக பரிசுத்தம் பிரதானமான காரியம். அல்லேலூயா. அந்த விசேஷ ஆசரிப்பு கர்த்தர் சித்தமானால் நாளை நாட்கள் இதை குறித்து தியானிக்கலாம். பரிசுத்த உபவாசம், பரிசுத்தம் என்பது எப்படி என்பதை இவர்களே நாம் தியானித்தோம். கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தருவாராக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவானுடைய காரியத்தையும் எபிரேயர் 11 வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வார்த்தை, யார் யாரும் நான் பேர் சொல்ல விரும்பல. என்னென்ன பரிசுத்தம், எப்படி வாழ்ந்தான், எப்படி விழுந்தான், எப்படி எழுதான், எப்படி உழைஞ்சு போனா, கர்த்தர் இப்படி தூக்குனாரு, இப்படி நினைத்தினாரு, எப்படி சேர்ந்து கொண்டார், எப்படி சுத்திகரித்தார், எது அபிஷேகம் என்ற அந்த டாபிக் இப்ப வர சமயம் இல்லை. ஒரே வார்த்தை. அல்லேலூயா. எபிரேயர் 11. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், நல்ல கேளுங்க, இது எல்லாரும் விசுவாசத்தினாலே நல்ல சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அடையாமல் போனார்கள். அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவியினால் பிறக்கிற ஸ்நானத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அல்லேலூயா. அருமையான பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், விசுவாச வீரர்கள், பரிசுத்தவான்கள் உண்மைதான். கர்த்தர் தான் எல்லாரையுமே பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. கர்த்தர் தான் எல்லாரும் விசுவாசத்தில் பூர்ண சொற்கணமாக இருக்கிறாரு. விழுந்தவனை தூக்கி நிறுத்திருக்கிறாரு. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இது நமக்கு எச்சரிப்பு. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பு. அது விடுகை எச்சரிப்பு. கர்த்தரை சேர்த்துக் கொண்டது எச்சரிப்பு. அது நீதிமானாய் மாற்றியது நமக்கு ஒரு எச்சரிப்பு. இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்படி. வாலிப சகோதரா, கவலைப்படாதே. ஷிம்சோன் பாவம் செய்தான், ஆனாலும் கர்த்தரை மன்னித்தார். நசரேயன் தான் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் போனான். ஆனாலும் அவனுக்கு பயங்கரமான அபிஷேகம் இறங்கியது. அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டனாய் இருந்தான். அவன் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல் கிழித்தான். அவன் தெளிவாளோடு கூட சிநேகமாய் இருந்தான். அவன் பலவிதமான பாவங்கள் செய்தான். ஆனால் கர்த்தரை மன்னித்தவனுடைய தலை சிரைக்க அவர் மீண்டும் அனுமதி கொடுத்தார். ஆகவே நீ பயப்படாதே. ஷிம்சோனை மன்னித்தவர் உன்னை என்னை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அதே சிம்சோன் எபிரேயர் 11 அதிகாரத்திலே விசுவாசத்தில் பட்டியலே வந்து விடுகிறார். கவலைப்படாதே சகோதரா, ஷிம்சோனின் தேவன் உன்னை ரட்சிக்க வல்லமையா இருக்கிறார். கேட்க நல்லதா இருக்கு. இது சியோனுக்கு போகிற உபதேசம் அல்ல. என்ன சொல்லணும்? ஷிம்சோன் விழுந்தான், எச்சரிக்கை. பிரதிஷ்டை நஷ்டப்படுத்தினான், எச்சரிக்கை. கற்பனைக்கு கீழ்ப்படியவில்லை, எச்சரிக்கை. தேவசத்துக்கு விரோதமாய் வாழ்ந்தான், எச்சரிக்கை. கர்த்தரனை ஒப்புக் கொடுக்காதபடி மரணத்திலும் இறங்கினார். அந்த எபிரேயர் பட்டியலில் வந்தது உண்மைதான். ஆனால் சிம்சோனை போல விழுந்து போகாதே, தெரியாதை தேடி போகாதே, ஷேரே நாட்டகடிக்கு போகாதே. எச்சரிக்கையாயிரு. இது எச்சரிப்பின் உபதேசம் எடுத்துக்கலாமா? ஒரு வாலிபனுக்கு சொன்னா, அப்படிங்களா அங்கிள், சிம்சோனே கர்த்தர் அவ்வளவு பாவம் செஞ்சு மன்னிச்சிட்டாரா? என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா? மன்னிப்பார். மன்னிச்சு நீ மனம் திரும்பணும். அதை உனக்கு அனுகூலமாக, சாதமாக, இதமாக பேசக்கூடாது. அந்த இதமாய் அவனை வியாக்கியானம் பண்ணினால் நிச்சயமாக இது நமக்கு
கன்னியாகமையும். ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கப் போகிறேன். பிரசங்கின் புத்தகம், ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கப் போகிறேன். பிரசங்கின் புத்தகம். இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு தான். எப்போதுமே கர்த்தருடைய சமூகத்திலே ஆவிக்குரிய உபதேசங்கள் வேதத்தை வாசித்தோமே அது எச்சரிப்புக்கு ஏதுவாக காணப்பட வேண்டும். பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10-11. இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க, இதமான வார்த்தைகளை, ஜனங்களுக்கு இதமான வார்த்தைகளை, விசுவாசிகளுக்கு இதமான வார்த்தைகளை, சபைக்கு இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் ஆனால் ஒன்று நடக்கல. பிரசங்கி வகை தேடினான், ஆனால் ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தைகள் செவ்வையான வார்த்தை, சத்தியமான வார்த்தைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் காற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக. எத்தனை அருமையான முடிவு பாருங்க. இவைகளினாலே புத்தி அடைவாக. புத்தியினே புத்தி அடைவாக. அல்லேலூயா. அதற்காகத்தான் இது உபதேசம் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அல்லேலூயா. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, 100 வயசு தாத்தா இருந்தாலும் சரி, 120 வயசு பாட்டியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சத்தியம் தான். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மீதும் இருந்த கடமை இதுவே. கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறார் பிரசங்கி? ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தை. அந்தரங்க யாருக்கு தெரியாது? அந்தரங்க இந்த மனுஷனுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் உனக்கு அனுகூலமாக இருக்கிற காலாட்கள் அநேகர் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானதில்லை. அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தினாலும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நீ நல்லது செஞ்சாலும் நியாயத்தில் கொண்டு வருவார். நீ தீமை செஞ்சாலும் நியாயத்தில் கொண்டு வருவார். அல்லேலூயா. இதெல்லாம் கருகலான சத்தியங்கள். நன்மையும் நியாயத்தில் வரும், தீமையும் நியாயத்தில் வரும். அங்கே போக்கு சொல்ல முடியாது. அங்கே வசனத்தை தான் சொல்ல வேண்டும். இவ்வளவு உபதேசங்களும், இவ்வளவு ஆலோசனை, இவ்வளவு பிரசங்கங்களும், இவ்வளவு கடினமான வார்த்தைகள் இருக்கும்போது இதையும் மீறி ஒரு மனுஷன் துணிகரமாய் பாவம் செய்வானா? நிச்சயமாய் முடியாது. அபிஷேகம் என்றவர்கள் விழுந்து போவானா? நிச்சயமாய் முடியாது. கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். நிச்சயமா அந்த பரிசுத்தத்திலே உங்களை பூரண புருஷராய் மாற்றுவாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஓரா பாபாரா ஷக்காராபா நிம்பி ரிஹாமாக்காரா. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானுடைய ஜீவியம் எல்லாம், அவருடைய தொழுகை பக்தி எல்லாம், அவருடைய விலகை எல்லாம் நமக்கு ஆறுதலாக அல்ல, எச்சரிப்பாக இருக்கிறது, திருஷ்டானமாக இருக்கிறது. சத்தியத்துக்குள் கடந்து வா. சர்வவிடவர் சகாயம் பண்ணுவார். பரிசுத்த உபவாசனால் நியமிக்க வேண்டும். அப்படி நியமித்தால் நடக்குங்கிறத கர்த்தர் நமக்கு அருமையாய் பேசுவார். தேவ சந்தை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை உண்மையாய் கேட்கிற ஜனங்கள், ஆண்டவரே, இந்த கருகலான சத்தியத்தின் மூலமாய் நான் பரிசுத்தமாக, என் குடும்பத்தார் பரிசுத்தமாக, என் கணவன் பரிசுத்தமாக, நான் பரிசுத்தமாக, என் பிள்ளைகள் பரிசுத்தமாக, என் சபை பரிசுத்தமாக சத்தியத்தை கீழாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஏதோ ஒரு டீயை குடிச்சிட்டு 4 மணி நேரம் உட்கார்றதுக்கான வரல. ஏதோ ஒரு தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு 8 மணி நேரம் 12 நேரம் உட்கார வரல. ஆண்டவரே, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, உண்ணாவிரதம் இருக்கிறவன் அல்ல. ஆண்டவரே, நோன்பு இருக்கிறவனாக கூட அல்லாதபடி நான் தேவனுடைய சமூகத்து மத்தியிலே உம்மோடு இருக்க விரும்புகிறேன். உம்மை போல் மாற விரும்புகிறேன். உன் சாயல் எனக்கு வேண்டும். யார் என்னை குறித்து எப்படி தோற்றத்தும்படி தீர்ப்பு செய்தாலும் அதை குறித்து எனக்கு அவசியம் இல்லை. என் இருதயம் என்னை குற்றவாளியாய் தீர்க்காதபடி மிக கவனத்தோடு நடக்க கர்த்தருடைய ஆவியானவர் அனுகிரகின்றார். என் இருதயமே என்னை குற்றவாளியாய் தீர்த்தால் என் வாழ்க்கை மாய்மாலமாய் இருக்குமே. என் இருதயமே எனக்கு விரோதமாய் சாட்சியிட்டால் என் பக்தி விருதாவாய் இருக்குமே. இதை உண்மையாய் அறிக்கை செய்கிறேன். கர்த்தர் மனமிறங்கும், கர்த்தர் மனமிறங்கும், கர்த்தர் மனமிறங்கும், கர்த்தர் மனமிறங்கும். ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன்.
தேவ சமாதானம் உண்டாவதாக என்று கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேசத்துக்காய் ஜெபிக்கிறான், நீ தேசத்தின் குடிகளுக்காய் ஜெபிக்கிறான், நாடு நகரங்களுக்காய் ஜெபிக்கிறான். ஜெபத்தை விட ஜெபிக்கிற நீ முக்கியம், மறந்து விடாதே. உன்னை சரிப்படுத்திக் கொள், தாமதிக்காதே, பூர்ணமாய் ஒப்புக்கொடு. கர்த்தரை உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எப்பிராயமை போல மனங்கசந்து, எப்பிராயம் போல குத்தப்பட்டவனாய், எப்பிராயம் போல விழாவில் அடித்துக்கொண்டு நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெயம் தருகிறவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் நீதிமானாய் இருந்தான், ஆகவே அவன் திறப்பிலே நின்று ஜெபித்தான். ஆபிரகாம் நீதிமான் தான், கர்த்தர் சாட்சி கொடுத்தவர் தான். 15ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரத்திலே. ஆனால் பாருங்கள், 50 நீதிமானித்த 45 நீதிமன்றம், 40 நீதிமானித்தம், 30 நீதிமன்றம், 20 நீதிமானித்தம், 10 நீதிமானித்தம் பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்டுக்கொண்டே வந்தான். கர்த்தர் மாட்டேன் மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். ஒரே ஒருவன், இருதயத்தில் வாதிக்கப்பட்ட லோத்து, அவனை காப்பாற்றி பட்டணத்தை அழித்தார். லோத்துவை காப்பாற்றினார், பட்டணத்தை அழித்தார். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு நீதிமானும் தான் சோதோமின் அக்கிரத்தை கண்டு அவன் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டான். கர்த்தருடைய முழு குடும்பத்தையும் காப்பாற்றினார். ஆனால் பட்டணத்தை அழிக்காமல் விட்டாரா? அழித்தார். இந்த ரகசியத்தை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. அல்லேலூயா. தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது, அதை சரியாய் கொண்டு கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்காக நிச்சயமா அந்த பட்டணத்தை அழிக்காமல் இருக்கலாமே. என் தாசன் ஆபிரகாம் ஜெபித்து விட்டான். அவன் முகத்தை பார்த்து நான் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லலாம். யோபுவின் முகத்தை பார்த்து அவருடைய நண்பனை மதியினத்தக்கதாக, புத்தியினத்தக்கதாக நடக்கவில்லை. வேதவசனம் இருவரும் கற்றுள்ளப்பட்டேன். எச்சரிக்கையாக சத்தியத்தை நாம் கடந்து போவோம். எச்சரிக்கையாக இருந்து நாம் சத்தியத்தை கடந்து போவோம். உனக்கு பிடித்தமான வசனத்தை பிடித்துக் கொண்டு பேசாதே. ஜனங்களுக்கு லாபகரமாக சுவையான, சுவராசியமான, இனிப்பான வார்த்தைகளினாலே ஜனங்கள் திடப்படுவார்கள், ஷீயோனுக்கு போக மாட்டார்கள். இந்த உலகத்திலே பாடுகள், நிந்தனைகள், உத்தரவுகள், வேதனைகள் அத்தனைக்கு மத்தியிலே அவருடைய வசனத்தை விட்டு வடிவிலகாமல் நடக்க வேண்டும். இதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஜெபிக்கிற நாங்கள் எங்கள் ஜீவிதத்தை உடைய சபையிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திலே, தேவன் விரும்புகிற நீதியிலே, தேவன் விரும்புகிற உண்மையிலே, தேவன் விரும்புகிற அபிஷேகத்தை நாங்கள் நடத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றங்களை, குறைகளை மன்னியும். கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். வசனம் கேட்ட யாவர் மீது உடைய கரம் இருக்கட்டும். எங்கள் உபதேசம், எங்கள் வியாக்கியானம், தேவ சபை, தேவ ஜனங்கள் பக்தி விருத்தி அடைவதற்கும் அபிஷேகத்திலே நீச்சலாலம் போவதற்கு ஏற்றதாக இருக்கட்டும். எந்த விசுவாசியை குறித்தோ, எந்த விதமான மனுஷியை குறித்தோ நாங்கள் எம்மியளவும் ஆண்டவரே முகமுகமாகவோ அல்லது மனமடிவாகக்கூடிய வார்த்தைகளையோ சுற்றி வளைத்துக் கொண்டு நாங்கள் பயன்படுத்தாமல் கர்த்தருடைய உபதேசத்தை உள்ளதை உள்ளபடி, இல்லதை இல்லபடி சொல்லபடி கர்த்தருக்கு தரிசித்துக்க நன்றி. வசனம் கேட்ட யாவர் மீதும் பரிசுத்தம் உண்டாகட்டும். பரிசுத்த உபவாசத்தை ஆசிரிக்க உதவி செய்யுங்க, நியமிக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரத்தைங்களை தாழ்த்துகிறோம். நீ மகிமைப்படும். எல்லாருடைய தேடி சந்திங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாளையும் தன் பிள்ளைகள் அல்லல் தட்டாதபடி, வீணு விரதாவாய் போசி திண்ணை தூங்கிகளாய் இல்லாதபடி, ஆண்டவரை படுக்கையில் இல்லாதபடி, எப்போதும் ஆண்டோடு நெருங்கக்கூடிய இந்த கிருபை நாட்களை தக்க வைத்துக் கொள்ள உங்களுடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தரை செய்வதற்கு நன்றி. தொடர்ந்து மகிமைப்படும். ஆசீர்வதியும். ஷபரபவ ஷப்சுர்னி லீபாரா ஷபரபவ லிம்பேரிகா ராபின்சன் 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 கலங்காரே. உன்னை நிந்திக்கிற ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்காதே. உன்னை தூஷிக்கிற ஜனங்களுக்கு நீ மறுபதில் பேசாதே. யார் அந்த ராபின்சன்? எனக்குத்தானா எனக்குத்தானா என்று எண்ணுகிறாயா? கிறிஸ்டினாவின் ஆண்டவனாகிய உனக்குத்தான். சந்திக்கிறாரின் ஸ்தானாதிபதியே, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு வருகிற நிந்தையினாலே நான் உன்னை கில்காவிட்டு பெத்தேலுக்கு கொண்டு வந்தேன். உன் இருதயம் கலங்க வேண்டாம். அந்த நிந்தனைகளை கர்த்தர் கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்று எண்ணிக்கொள். எகிப்தி நிந்தை புரட்டி போட்டேன். ஹல்லேலூயா. ஷபரபபா. உன்னை நான் கில்காவிலிருந்து புறப்பட பண்ணினேன். உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. பயப்படாதே. உன்னை நிந்திக்கிற மனுஷனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ மௌனமாயிரு. ஷபரவ ஷப்சுர்னி லிபினிஹரே ஷஹா ரஹா தினாகரா லிபினிஹரெஹரன் தனமம் துரியா லீ பாப்பா ரீமா ஷியாக்காராலா லீமே ரிஹாமா தூனாமா ஷபரவோ லிபினிஹர நீ காபா தூனாமா நீ மரோதனஹு ஷப்குரினி
விளாத்திகுளம் என்ற பகுதியை சார்ந்த இம்மானுவேல் மகனுடைய ஷபரபலபரம்பரபோ பென்சர் கர்த்தர் சொல்கிறார், நீ தென்னிந்திய திருச்சபையில் பிரதான புருஷனாய் இருந்தாய், இப்போது நீ ஆவிக்குரிய சபைக்கு வந்திருக்கிறாய், பயப்படாதே. நீ வாசப்படுகிற தேசம் விளாத்திக்குளம், தகப்பன் இம்மானுவேல் கர்த்தருக்கு ஜெயம் தருவார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய கரத்திலே நீ பூரணமான தரிசனத்தை எதிர்பார்க்கிறாய், கர்த்தரை தரப்போகிறார். அதுக்கு வேண்டிய அனுகூலமான காரியத்தை செய்ய போகிறார். யோசுவாவை போல நீ முகங்குப்புற விழுந்து கிடக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நீ அதிக நேரம் காணப்படும் போது கர்த்தர் நான் சொன்னபடி எழுந்தது இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்ற பிறகு என் வார்த்தைகளை உனக்கு காண்பித்தேன். ஷபரப ஷம்குரினி தீபாரா ஞானதுரை ஞானதுரை ஞானதுரை, நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை தெரிவிப்பேன். ஐயோ, குயவன் வீடு ஒன்றுமில்லையே, குயவன் வீட்டிலே குத்து விளக்குகள் இருக்கும் என்று நினைத்தேன், குத்துகிற விளக்குகள் இருக்கிறதே, இதோ நான் என்ன செய்வேன் என்று துக்கிக்கிற உன்னை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். நீ பயப்படாதே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் 3, வாய்க்காதது 3. ஆகவே எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது உனக்கு வாய்க்காது. நீ ஊழியத்தை செய்கிறாய், ஆனால் உன்னுடைய பிராணனிலே ஆவியிலே ஒரு டாப்பு, ஆத்துமாவில் கசப்பு. கர்த்தரை மாற்றி உனக்கு நன்மை செய்கிறார். ரேபி நிமி கரா சகா லபா துனா ரிகா ஷபரவ ஷம்குரினி லீபா ராஹாதி லிம்பே தீஹோ மீ மாராக சக்யுனி மீயா லிபினி ஹரஹதோ லீபாரா பிரீதா பிரீதா பிரீதா. நன்றாக பாடுகிறாய், ஆனந்திக்கிறாய், அபிஷேகத்தில் நிறைகிறாய். ஆனாலும் நீ விரும்புகிற பிள்ளையாண்டால் எனக்கு கிடைப்பான் என்று சொல்லி மனதில் சிந்திக்கிறாயா? கர்த்தர் சொல்கிறார், இதோ வாலிப நாட்களிலே நான் பக்தி மார்க்கமாயிருக்கிறேன், நன்றாக பாடுகிறேன், நன்றாக ஆராதிக்கிறேன், எனக்கு பிரியமான மகளும் என்னை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் உன் விருப்பம் நிச்சயமாய் நிச்சயமாய் நிறைவேறாது. உன் விருப்பத்தை விட நான் மிக ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். அது உனக்கு அதிசயமாய் இருக்கும். நிச்சயமாய் நான் உனக்கு ஒத்திரியரை முன்குறித்திருக்க, நீ ஒத்திரி மீது சிநேகமாய் இருப்பது எப்படி? அதை நான் வெறுக்கிறேன். ஷப்கு டிபினிஹரா ஷபரபோ லீமாராக்கா நீ ஹரஹம் தலபூதரியா. யாருக்கு இந்த ஆலோசனை கேட்கிறாயா? கோயம்புத்தூர் தேசத்துக்கு சமீபமாய் இருக்கிற பொள்ளாச்சி பிரதேசம் இருக்கிற உனக்குத்தான் இந்த ஆலோசனை. ஹைச்சோ டிபினஹா லீஹந்தரை அபிநாத்தீராமா ஷக்குரியா லீபாரஹாமா துனியா ரிமனிஹரஹா ஷபரபா. ரைச்சலின் மகனாகிய பிரபு, நீ பயப்படாதே. உனக்கு சிறந்த மேன்மை நான் வைத்திருக்கிறேன். அதை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தருக்கு நன்மை செய்கிறார், எந்த கட்டுகளை மாற்றுகிறார். உன் மனதின் பாரங்களை நீக்கி உனக்கு சகாயம் பண்ணுவார். நீ ஒரு வாலிப நாட்களிலே கர்த்தருக்கென்று உன் இருதயத்தை நீ விட்டுக் கொடுத்தாய், ஒப்புக் கொடுத்தாய். ஆகவே நான் உனக்கு விரோதமாய் வருவதில்லை. கர்த்தர் தன் அதிசயத்தை விளங்க பண்ணுவாராக. ஷபரவ ஷம்குர்னி லீபேரி ஹபாரஹா. ஆல்பர்ட் ஆல்பர்ட் ஆல்பர்ட், ஏன் சொந்து போகிறாய்? விருத்தாப்பிய வயதாகிவிட்டதே, என் ஓட்டம் எப்போது முடிவடையும்? இந்த ஊழியத்தை யார் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்று கலங்குகிறாய் ஆல்பர்ட்? பயப்படாதே. நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உன் மனைவியினுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு பிரியமான ஒரு பானபாத்திரக்காரன் இருக்கிறான். அவனை என் வேலையிலே கடந்து வந்து உன் ஊழியத்துக்கு கையிலால் கொடுக்கிற மனிதையாகவும், குறிப்பிட்ட காலங்கள் யோசுவாவை போலவும், அதற்கு பிறகு நிச்சயமாய் அவனை என் ஊழியத்துக்கு என்று தெரிந்து கொள்வேன். அதுவரை காத்துரு. ஷபரபப. தஞ்சாவூரை சார்ந்த உனக்கு கர்த்தர் தஞ்சமாய் இருப்பார் என்பதை மறந்து விடாதே. ஷக்சு நிமினிஹரே ஷாக்கி நீமாரஹா லிமானஹா சுதோபெரி மினிஹரே லிபலஹ சகலஹதுனா. ரமேஷ் ரமேஷ் ரமேஷ், கர்த்தருடைய வார்த்தையை சந்திக்கிறது. நீ வெக்கப்பட்டு போவதில்லை. லிபினிஹரா, நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், நீ மறைவாக இருக்க மாட்டாய். எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே உன் சந்தோஷத்தை, உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகளை எல்லாம் விட்டு விட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்வதே மேன்மை என்று சொல்லி என்னை அண்டிக் கொண்டாயே. உன்னை நான் கைவிடுகிற தேவன் அல்ல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் தன் நன்மையை விளங்க பண்ணுவாராக. கிருபை பெருகட்டும். கர்த்தரின் ஆவியான இருக்கின்ற இடத்திலேயே உன் ஜனத்தின் அதிபதியை கொண்டு உங்கள் கூட இருக்கிற அநேக காலாட்களுக்கு கர்த்தர் இந்த 7ஆம் மாதத்திலே வருஷத்தின் நடுவிலே கண் வல்லமை விளங்க பண்ணுவார். ஷபரவ ஷப்கரமு
தீமாரா ஷபரபா தீமானா பூபாலசிங்கின் மருமகளாகிய சுமதி பூபாலசிங்கின் மருமகளாகிய சுமதி பூபாலசிங் மருமகளாகிய சுமதி திக்காபாரா நீ இலங்கை தேசத்தை சார்ந்தவள்தான். இப்போது பிழைப்புக்காக நீ ஜெர்மானிய தேசத்துக்கு சமீபமாய் நீ பாளையமறைக இருக்கிறாய். பயப்படாதே, உன் கற்ப பிள்ளைகளை நான் கடாட்சிப்பேன். நிச்சயமாய் நான் உனக்கு சொல்லப்பட்ட தேசத்திலிருந்து உனக்கு அனுகூலம் உண்டாகட்டும். உன் பிள்ளைகள் விவாகத்தை நான் சமீபத்தில் ஏற்படுத்துவேன். உன் ஆண்டவன் உன்னோடு பட்சமாய் இருக்கும்படி இதோ அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் மேன்மையான மனசு என்பதை காண்பிக்கும்படி அனுகிரக லிபரகா சதரகா தவரகரா ஷம்குரினி லீபாராகா சக்யூரியா நிம்பரணி ஹரந்தரபோ ஷக்யுரினி மதனாந்ததோ தினாக்கரகா சுந்தர வடிவேடு சுந்தர வடிவேடு. ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன் பெயரை பெருமைப்படுத்துவார். நீ நாகர்கோவில் பிரதேசத்திலே மயிலாடி என்ற பகுதியிலிருந்து என் சமூகத்தை நோக்கி என் சித்தத்துக்காய் காத்திருக்கிறாய். பயப்படாதே, கொரோனை நாட்களில் ஒரு பேரில் அனுப்புவதைப் போல உனக்கு ஒரு தேவ மனுஷனை நான் அனுப்புவேன். தேவனாகிய கர்த்தர் ஜெயம் தருவார். பயப்பட வேண்டாம். கர்த்தரின் ஆசீர்வாதம் உன் பட்சத்தில் உண்டாகும். நீ போகும்படி நான் அறிவேன். உன்னை சோதித்தேன், பொன்னாக விளங்க பண்ணுவேன். ஷபரபா 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 ஷபரபா. என் ஊழியக்காரனே, காலத்துக்கு முன்னே மரித்து போன செபஸ்தியானை நீ அறிவாயே. உனக்கு தீங்கு செய்தவன் மேன்மைப்பட்டதில்லை என்பதை அறிவாயே. ஷப்சுரினி இன்னும் ஏன் சோர்ந்து போகிறாய்? நான் நீதியில் நியாயாதிபதி. உன் சத்துக்கள் இச்சகம் பேசினார்கள், அடங்கினார்கள். ஆனால் நீதியுள்ள தேசத்தில் நாட்டப்படும்படி அழைக்கப்பட்ட ஊழியக்காரனே, கர்த்தராகி ஆண்டவர் எஸ்ராவை போல நீ அழைக்கப்பட்டவன். என் ஜனங்களுக்கு அருமையான போதகத்தை கொடுத்திருக்கிறாய். நீ வேதத்தை படித்து தேறின மனுஷன். உன் இருதயம் கலங்க வேண்டாம். நீ கொடுமண்டபத்தில் இருப்பதிலே கர்த்தராகி ஆண்டவர் உனக்கு நன்மை செய்கிறார். நிச்சயமாய் அநேக ராஜாக்கள் வந்தாலும் சரி, நெபுகாத் நேச்சார் வந்தாலும் சரி, தரியு வந்தாலும் சரி, பெல்தசார் வந்தாலும் சரி, மேரியன் நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் தானியை உயர்த்தியது போல நாமை உயர்த்துவேன். இப்போதும் கர்த்தராகி ஆண்டவர் நியாய தீர்ப்புகின்ற நியமிக்கப்பட்ட அநேக சீயோன் குமாரத்திகள் இப்போது முகத்தை பார்த்து கர்த்தருடைய சபை மன்னிப்பு பெற்றுக் கொண்டார்கள். நீ பயப்படாதே. என் சித்தம் இல்லாதபடி எந்த ஒரு ஆக்கிரையோ தீங்கோ வராதபடி சர்வ எல்லைகளிலே நான் ஒரு சுடரொளி பட்டயத்தை வைத்திருக்கிறேன். அது ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்ட சுடரொளி பட்டயம். உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக இழுத்திருப்பதில்லை. ஷப்சு நிவினிகரே நிமனகா ஞான பிரகாசம். பயப்படாதே, கர்த்தருடைய கரம் உன் மீது இருக்கிறது. மேட்டூர் தேசத்திலே உடீசிய உன்னை கர்த்தர் நிச்சயமாய் தெரிந்து கொண்டார். உன் இருதயம் கலங்க வேண்டாம். அநேகருக்கு மத்தியிலே நீ சத்திய சாட்சியாய் இருக்கிறாய். உன் மனதின் பாரங்களை மாற்றுகிற கர்த்தர் ஜெயம் தருவார். மல்லிகா, கற்பம் எனக்கு இல்லையே, நான் எவ்வளவு காலம் இப்படி இருப்பேன், நிந்திக்கிறார்களே, நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ சோதனை குழாய் மூலமாய் நான் பிள்ளையை பெற்றுக்கொள் என்று சொல்லி அநேகர் சொல்கிறாரே. வேண்டாம், கலங்காதே. சர்வ வல்லவர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரம் வந்தது. இந்த பண்டிகை நாட்களாகிய கிறிஸ்தியேசு ஜன்ம பண்டிகை நாட்களுக்குள்ளாக நீ கர்ப்பவதியாவாய். புதிய ஆண்டிலே ஒரு புத்திரியை பெற்றுக்கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிம்பே ரீகாமா ரீகாமாரியா ஷபரவா. மொர்தகாய் மொர்தகாய் மொர்தகாய், பயப்படாதே. கர்த்தருக்கு நன்மை செய்வார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. மராத்தி தேசத்திலே நீ வேலை செய்தாலும் ஒரு சென்ம தேசம் தமிழ் தேசம்தான். பயப்படாதே. நிச்சயமாய் முடிவுண்டு. நன்மை வீண்வாகாது. நிச்சயமாய் முடிவுண்டு. நம்பிக்கையும் வீண்வாகாது. உனக்கென்று ஆயத்தப்பட்ட நன்மை அதுவும் வீண்வாகாது. பயப்படாதே. உன் ஜென்ம தேசத்துக்கு பத்திரமாய் வருவாய். நிச்சயமாய் உன் குடும்பத்திலே மங்கள நன்மை 7ஆம் மாதத்திலே உண்டாகும். உன் இருதயம் அதிசயம் பெற்று பூரிக்கும். பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் தன் அதிசயத்தை விளங்க பண்ணுவீராக. பூரண ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி பரிசுத்த உபவாச நாளாகி நியமிக்க உதவி செய்யும். இந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி விருதாவாக்காதபடி இப்போதும் தேவனுடைய சோதனை தன் பிறர் எதிர்த்து விட்டு ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பேசின எல்லா எச்சரிப்புக்காக, எல்லா விதமான கட்டளைக்காக நாங்கள் கீழ்ப்படுகிறோம். நீர் மகிமைப்படும் கேதால் இயேசு கிறிஸ்து நாமத்திலே துதிகன மகிமை சேர்த்து தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கிறதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரே, முழுவதுமே சாந்தி சொல்லி. நாத்துமாவே கர்த்தரை சொல்லி. கர்த்தர் செய்த சகல வாழ்வில் ஒரு நாளும் வரவாதே. ஆமென்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானவராயிருக்கிற தேற்றவானுடைய அன்னோனேக்கும் சிநேகமும் சமானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் என்றென்றும் ஆண்டவர் அச்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வரைவரிந்தமும் நம் அனைவரோட சதாக்காலம் பதிபரமாய் தங்கி காவலிப்பதாக. ஆமென். அல்லேலூயா. மீண்டும் கர்த்தருடைய சித்தமானால் நாளை நாட்களிலே முகமுகமாய் காணும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுடைய இலக்கம் இருக்கிறது, தொடர்பு கொள்ளுங்கள். இரவும் 24 hours ப்ரேயர் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிற பதிலை உங்களுக்கு சொல்லுவோம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. God bless you. Praise God.